கெங்கவல்லி பேருந்து நிலையம் வந்து 2021 வந்து திமுக அரசாங்கம் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் பண்ணி சகல வசதிகளோடு விரிவாக்கம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆமாம். இங்கே நாங்கள் வந்து தேடி பார்த்தோம், எந்த இடத்துலையுமே பஸ் ஸ்டாண்டு எங்கேயுமே காணோம். எங்கண்ணா இருக்குது பஸ் ஸ்டாண்டு? அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் எந்த இடத்துல நின்று கேட்டுக்கிட்டீங்களே அதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்து 5 ஆண்டு காலம் இருந்தாலும் நாங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டுங்கிறது எங்களுக்கே மறந்து போச்சு. நீங்கள் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற இடம் தான் பஸ் ஸ்டாண்டு. கெங்கவல்லி தாலுக்காவில் பேருந்து நிலையங்கிறது இதுதான். அதுக்காக தனியான இது இல்லை. பேருந்து நிலையம் வந்துடும் அப்படின்றாங்க. திடீர்னு உள்ளே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா யூனிட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட வரதா சொன்னாங்க. அப்புறம் சமத்துவபுரத்தில் வரதா சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்களா ஒளி எங்கேயும் இல்லை. மெயின் பஸ் ஸ்டாண்டு இதுதான். பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் ஒரு நிழல்கூடம் கூட கிடையாது. இந்த இதுகளை எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு நல்வழி இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்துலேயும் சரி, இன்னும் வரும் அரசுகளும் சரி, அவங்க இது பண்ணி ஒரு பேருந்து நிலையத்தை இதுக்கு தாலுக்கா வேறு அறிவித்து அது ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எந்த இதுவுமே இப்போ இல்லை. செயல்பட்டுக்கிட்டு இருந்த அரசாங்கம் பண்ணல, அடுத்து ஒரு அரசாங்கம் பண்ணுமா என்னாங்கன்னு தெரியல. அதுக்காக தான் வந்து நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு முக்கியமாக பேருந்து நிலையம் வேணும். அது இல்லாத எல்லா இடத்துலையுமே வேறு இங்கே எங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நிழல்கூடமோ இது எந்த இதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வெயிலில் இதில் மழையில் எல்லாத்துலேயுமே நான் அனுபவிச்சு தான் நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள் அண்ணா வந்து இதுதான் பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், முழுவதும் இது வந்து பூரா ரோடாகவே தெரியுது. இந்த சைடு அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக இது ஒரு ரோடு, மொட்டை ரோட்டை வந்து பேருந்து நிலையம் அப்படின்னு கவர்மெண்ட் இவங்களை கெங்கவல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை வந்து விரிவாக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் திமுக வந்து வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து உங்களுடைய கோரிக்கை வர்ற அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை கொடுக்க வைக்கிறீங்க? முக்கியமாக பேருந்து நிலையம், இங்கே ஒரு கல்லூரிகள், மெயின் வந்து பேருந்து நிலையம் எங்களுக்கு வேணுங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே மாதிரி போக்குவரத்து இதே இங்கேருந்து பக்கத்து ஊர் ஒரு தம்மமுட்டின்னு இருக்குது ஒரு ஊர், அது இல்லை. ஆனால் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் தாலுக்கான்னு அறிவிச்சு கெங்கவல்லியில் பஸ் ஸ்டாண்டு இல்லை, ஒரு கழிவுநீர் இல்லை. இவங்க எப்படி வந்து பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு இப்போ துரிதமாக இந்த கழிவுநீர் சாக்கடைகள், ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம் கழிவுநீர் இல்லாமல் தேக்கம் அடைஞ்சி தண்ணி போய் அதனால் வியாதிகள் இதெல்லாம் நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சீர்திருத்தமாக அது வந்து நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை ஏற்படுத்தி வர இருக்கிற அரசும் தருமாறு மக்களுக்கு நல்ல செய்யுமாறு ரொம்ப இதாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி அண்ணா. வணக்கண்ணா. இப்போ தலைவாசல் கங்கவல்லியில் வந்து நீர்ப்பாசன வசதியை பெருக்கிறதுக்காக வேண்டி காவிரியிலேருந்து உபரி நீரை கொண்டுகிட்டு வந்து இங்கே சேர்த்து கொடுப்போன்னு சொல்லி 2021 சட்டமன்ற எலெக்ஷனுக்காக வேண்டி தேர்தல் வாக்குறுதியை திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்களா என்ன? இது வந்து சுவேதா நதி அப்படி சொல்கிறாங்க. நிறைவேற்றி இது வந்து சுவேதா நதியிலேருந்து நடுலூர் கிராமத்துக்கு போகுதுங்க. இதிலேருந்து 200 கிராம் மேலே தண்ணி போகுதுங்க. செஞ்சப்பாடு இல்லைங்க. செஞ்சுருந்தால் தண்ணி ஏறிலாம் மக்கள் குடி தண்ணி கூட பேசுறது இல்லைங்க. நல்ல தண்ணி இது போனால் தான் எங்களுக்கு விவசாயத்துக்கும் குடி தண்ணிக்குமே எதுவுமே பிரச்சனை தீரும். இது போடலாம் அங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் நம்ம நீர் வருது இந்த கொண்டுட்டு வரோம், மேட்டூர் தண்ணி இங்கே வருதுன்னெலாம் இன்னும் நிறைவேற்றலைங்க. அதேமாரி இது பஸ் ஸ்டாண்டு இன்னும் பண்ணிவிட்டாங்கன்னா இது இன்னும் தண்ணி வருதா வரலையான்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா இன்னொன்று பாருங்க, வீடுலாம் இடித்தாங்க. வீடு இடிச்சிட்டு இந்த இது ஆட்சியிலே எல்லாம் கட்டி தருவாங்க பார்த்தா இன்னும் கட்டி கூட தெரிலிங்க. 4 வீடு எடுக்கிறாங்க, 4 வீடு போட்டிருக்காங்க. இன்னும் சுத்தமான இது கூட பண்ணலைங்க. அதனால் இந்த கிராமம் இந்த ஒரு கிராமம் வந்துருச்சுன்னா இன்னொரு கிராமம் நடுவலூர், சாத்தப்படி, பெரிய புனாசுல, சின்ன புனாசுல இந்த மாதிரி போயிட்டே இருக்குதுங்க. கிழக்க வரைக்கும் இதில் ஒரு 100 கிராமம் பக்கமாக பிழைப்பாங்க. விவசாயி இதனால் நிறைய பேர் அடி வாங்குறாங்க. இந்த நதியினால் எவ்வளோ விவசாய பகுதி பாசன வசதி பெறுங்க? இந்த விவசாயத்தெல்லாம் பார்த்தா நடுவலூர்லேயே எத்தனாயிரம் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் இருக்குதுங்க. ஒரு கிராமத்துலேயே பக்கமாக. இன்னும் இந்த சித்தேரியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2000 ஏக்கர் பக்கமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா ஊருக்கு பார்த்தா ஒரு 2000-3000 ஏக்கர் இருக்குதுங்க. இதனால் வெள்ளம் வச்சு பார்க்குறதுனால ஒன்றும் முடியலைங்க. இப்போ தண்ணி பஞ்சம் வந்துருச்சுங்க. தண்ணி இல்லைங்க.
இந்த இது கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆற்றுவாய்க்கா நீர் அதேமாரி நடுவூர் டு சாத்தப்படி, சாத்தப்படியிலேருந்து பொனாசுலேருந்து அந்தாண்ட கிராம இழுப்பணத்தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த வழியாக தான் போகுதுங்க. இன்னும் செஞ்ச பாடு இல்லைங்க. வேணாம் இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகளாக மாவட்ட ஆட்சியர் அணுகி ஏதாவது கோரிக்கை மனு அப்படி ஏதாவது எல்லாமே கொடுத்ததுங்க. இந்த வீடு எடுத்துக்கிட்டு நான் பண்ணித்தரேன்னாங்க. வராங்க ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுன்னா 4 வீடு எடுக்கிறேன், இந்த எடுத்து தந்துட்டேங்கிறாங்க. இன்னும் அப்படியே தாங்க சார். ஆக்கிரமிப்பில் இருக்குதுங்களா? ஆமாங்க. ஆக்கிரமிப்பு எடுத்து இன்னும் இந்த இவங்க சட்டம் வந்து எடுத்தால் தாங்க எதுவுமே பண்ண முடியும். அவங்களே ஒன்றும் பண்ணோம்னா நாம் எங்கே போய் அவங்கள்ட்ட போய் சண்டடிச்சிக்கிட்டு இருக்கிறதுங்களா? இவங்க சட்டம் வந்து போய் பண்ணி ஆமாம் எடுப்பா இந்த மாதிரி போகணும்ல அவங்களுக்கு அப்படின்னு எங்கேயாத்து இதுலேயே கட்டிக்கிட்டு விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே கோர்ட்டு தீர்ப்பு எல்லாமே வந்துருச்சுங்க. என்ன கோர்ட்டு தீர்ப்புங்க அது? இந்த ஆற்று நீர் வாய்க்கால் வந்து எங்களுக்கு தான் உரிமை. இவன் என்ன பண்ணுவோம், நாங்கள் அப்பயே நாங்கள் வீடு கட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் 4 கொடுத்தாங்க பாருங்க. இப்போ 2 வீடு இருந்தது, 2 வீடு எடுக்கலை இன்னும். அவன் கோர்ட்டில் தீர்ப்பு நானும் கோர்ட்டில் போட்டுருக்குன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி, அதுக்கும் தண்ணி வராதுக்கு என்ன காரணங்க? அப்புறம் நல்லா அடைச்சிருக்குதுங்க. இப்போ ஒரு சம்மந்தமாக ஒரு சுமாராக மழை பெஞ்சிருதுங்க. இது அடைப்பு இல்லாத இருந்தால் தாங்க எங்களுக்கு தண்ணி வருது. இவன் எல்லாம் வீடு கட்டி எல்லாம் எல்லாமே இதுலேயே போட்டுறாங்க. குப்பை கெப்பை எல்லாமே போட்டுட்டா எப்படி வருங்க? ஒன்றும் பண்ண தண்ணியே வரலைங்க. சரி, இப்போ அரசு இப்போ கடந்த 5 ஆண்டா திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 5 வருஷத்தில் இன்னும் 1 கோடி கூட ஓடலிங்க. இல்லை, அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. இந்த வட்டாச்சாரத்துலையும் பேசியாச்சிங்க. அவங்களும் வந்து நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்க. ஒரு வாட்டி வராங்க, அப்புறம் மறியல் கூட பண்ணி பார்த்துட்டுங்க. வந்தாங்க, நான் எடுத்துறேன்னாங்க, இன்னும் எடுத்து தந்து பாடு இல்லைங்க. இந்த ஆற்று இந்த ஏரியில் இந்த வாய்க்கால போகிற தண்ணியங்க 10 கிராமத்துக்கு மேலவே சுமாராக தேவைப்படுங்க. அதுக்குன்னு அந்தாண்ட இன்னும் எத்தனையோ இருக்குதுங்க. இந்த வாய்க்கா போய் அந்த அப்படியே பிட்டுப்பிட்டா ஊர் கோடி ஓடி அப்படியே பிட்டுப்பிட்டா போயிட்டே இருக்குதுங்க. வேஸ்ட்டாக எவ்வளோ தண்ணி போகுதுங்க. ஆனால் கிராமத்துக்கு விட மாட்டுறாங்களே. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுங்க. இதை சுத்தம் பண்ணால் தான் ஒரு 2 நாளைக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி போகிற மாதிரி பண்ணி தர மாட்டுறாங்க. ஏன்னா மேட்டு தண்ணி கொண்டுட்டு வரேன், அதை கொண்டுட்டு வரேன்னா இன்னும் கொண்டுக்கிட்டு வந்த பாடும் கிடையாதுங்க. இந்த ஆட்சி வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறாங்க, போட்டுட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் இது எப்படின்னு வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை, வாக்குறுதி கொடுத்தாங்களா? அது வாக்குறுதி இன்னும் செய்யலிங்களே. தண்ணியாக வரலீங்களே. மேட்டு தண்ணி உயிர் நீர் கொண்டுட்டு வந்து விட்றாங்க, எங்கே வருது? வரலீங்களே. அப்போ என்ன அவங்க என்ன பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய ஆற்று வாய்க்காவுக்கு வந்தால் தாங்க இதுக்கு வரும். பெரிய ஆற்று நீர் வாய்க்கால போனால் தான் சின்ன ஆற்றுக்கு வரும். பெரிய ஆற்று நீர் வாய்க்காலே விடலீங்களே. அப்புறம் அதில் விட்டால் தான் நம்மளுக்கு வரும். நிறைவேற்றுங்க இந்த இதை. சரி, இப்போ வர்ற அரசாங்கத்துக்கு அது திமுகவே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, வர்ற அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? எங்களுக்கு இந்த கோரிக்கை வந்து நல்லபடியாக செஞ்சு தந்தாங்கன்னா இந்த ஒரு கோரிக்கை நல்லா மக்கள் நல்லா இருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு தண்ணி இருந்தால் தாங்க அங்கே எதுவுமே பண்ண முடியும். உயிரே வாழ முடியும். உயிரே தண்ணி இல்லைன்னா எப்படி வாழ்றது? வாழ முடியாது. தண்ணி இருக்கணும். ஃபஸ்ட்டு தேவை வந்து உற்பத்தி பண்ணுறது தண்ணி தாங்க. தண்ணி இருந்தால் தான் மாடு மனுஷன் எல்லாமே இதுங்க முடியும். தண்ணி இருந்தால் தான் பயிர் பண்ண முடியும், சாப்பிட்ணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்படியே போனால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. சரி, கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல வரணும்? எங்களுக்கு இது வந்து திருப்தியாக செஞ்சு தந்தாங்கன்னா தண்ணி போகுங்க. அதே மேட்டு உயிர் நீர் வந்து கொண்டுட்டு வந்து விட்றாங்க. அது கொண்டாந்து விட்டால் எவ்வளோ கோடி புண்ணியந்தாங்க. சரி, இப்போ வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த கோரிக்கை தாங்க வச்சுருக்கோம். கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்குங்க. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்களா? கொடுத்துருக்காங்க. எந்த கட்சி கொண்டுட்டு வந்து 2 ஆட்சியுமே சொல்லிருக்காங்க. எந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க? அதிமுகவும் சொல்லிருக்காங்க, டிஎம்கவும் சொல்லிருக்காங்க. நாங்கள் யார் வந்தாலும் இது கொண்டுட்டு வரணும். வந்தால் தாங்க இது உப்பு செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். சரிங்க. வணக்கண்ணா. செங்கவள்ளியில் அரசு செவிலியர் கல்லூரி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி 2021 திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. உங்கள் பகுதியில் அதுக்கான முகாந்திரம் ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா? கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாங்களா? அவங்க வாக்குறுதினாவே பொய் வாக்குறுதின்னு எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த தொகுதிக்குன்னு அவங்க செஞ்சது எதையாவது ஒன்றை சொல்லுங்கள். இந்த தொகுதிக்குன்னு நான் திமுக காரங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னு யாரையாவது சொல்லுங்கள்.
மக்கள் சேவை கிடையாது. அவங்க கட்டடம் கூட கட்டுவாங்க, அது அவங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காகவும் கொள்ளடிக்கிறதுக்காகவும் அவங்க எடுப்பாங்க. எந்த கட்டடம் இப்போ பாலம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, போய் பாருங்கள். பாலம் மாதிரியாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாலம் வண்டி வந்தால் கூட திரும்புறதுக்கு வழி இல்லாமையும் இது மாதிரியும். நீங்கள் காலேஜ் கட்டணும்னு நம்ம வாக்குறுதி மட்டும்தான் தருவாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனாயிரம் பேர் இருக்காங்க தெரியுங்களா செவிலியர் படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கல்லூரிக்கு கொண்டு வரேன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 21 சொல்லி இப்போ 26 வந்துடுச்சு. இன்ன வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையுமோ அதை பற்றி பேசியிருப்பாங்களான்னு கேளுங்க. ஏதோ ஒரு கூட்டத்துலேயோ இல்லை எதுலேயோ ஒன்றும் இல்லை. எத்தனாயிரம் பேர் இருக்காங்க, மலைவாழ் மக்கள் இங்கே இருக்காங்க, தலித்து நிறையா இருக்கிறாங்க, பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான். இங்கேருந்து சேலத்துக்கு போவோம், அங்கேயும் இங்கேயும் பணத்தை கட்டி கவர்மெண்ட் இதாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனையே இல்லை. இவங்க வந்து தனியாரில் போய் படிச்சுட்டு எவ்வளோ பிள்ளைங்க வேலை செய்து தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் 6000மோ 5000மோ கொடுக்குறாங்க, அதுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாலுமே அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா? நான் அந்த வேலையை கொண்டாந்துடுவேன், இந்த வேலையை கொண்டாந்துடுவேன், ஃபேக்ட்ரியை கொண்டாந்துடுவேன். எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபேக்ட்ரி கொண்டாந்து அந்த கெமிக்கலால் பாதிக்கப்படுறதுக்கு வேணால் இவங்க சரியாக இருப்பாங்க. அந்த நோயை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. இதே வந்து நர்ஸு வந்து இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத. ஏற்கனவே அன்புமணி கூட சொன்னார், கிராமப்புறத்தில் போய் 5 வருஷம் பணியாற்றிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு டாக்டருக்கு போனால் தரணும்னு. அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் யாரை கேட்கறது, என்ன பண்ணுறது? ஒரு நீங்கள் ஒரு இப்போ பொதுவாக போய் கேட்டிங்கனாவே உங்கள் மேலே வழக்கு பாய்ஞ்சிடும். என்ன அரசுக்கு எதிர்ப்பாக பேசுகிற, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக செய்கிறீங்க அப்படிங்கிறத. நீங்கள் இப்போ இங்கே படித்த பிள்ளைங்க யாரையாவது கேளுங்க, எத்தனை பிள்ளைங்க மலைவாழ் மக்கள் வந்து அங்கேருந்து கஷ்டப்பட்டு ராவும் பவனும் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? வண்டியில் 10 மணிக்கு போகிறாங்க. எங்கன்னா இங்கே தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், 5000 ரூபா சம்பளத்துக்கு போகிறேன், 6000 ரூபா சம்பளத்துக்கு போகிறேன், நர்ஸு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே ஒரு காலேஜ் கட்டி கொடுத்தா இந்த தொகுதிக்கே எதுவுமே கிடையாது. கெங்கவள்ளி தொகுதிங்கிற பேர் தான் இருக்குமா ஒழிஞ்சு இந்த இதில் வந்து அரசு கல்லூரியோ எந்த ஒரு இதுவும் இல்லை. எவ்வளவோ இடம் புறம்போக்கு இருக்குது, அந்த புறம்போக்கெல்லாம் பட்டா போட்டு விற்றுருவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இல்லையா, அதை வந்து பக்கத்தில் இவங்க இடம் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல ஊர் கட்டி தரேன், காலனி கட்டி தரேன், இது சமத்துவம் கட்டி தரேன் மாதிரி கொண்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இவங்களுக்கு ஒரு 50 ஏக்கர் இருக்கும். இது காலகாலமாக நடக்கிறது தான். திமுக ஆட்சினாவே இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கொள்ளடிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் தான் இவங்க செய்வாங்க. இதை யாருக்கிட்டாவது நீங்கள் போய் சொல்லுங்கள், அரசு ஊழியர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அரசு பணியை கெடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வழக்கு போடணுங்குவாங்க. இதே ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் தேவையில்லாமலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட பேசுங்கவாங்க. அப்புறம் இதுக்கு எதுக்கு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க? தாலுகா ஆஃபீஸ் இருக்குதுன்னா தாலுகா ஆஃபீஸில் தான் கேட்பாங்க. இதுக்கு போய் நான் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்க முடியுங்களா? இந்த இடத்தோட இது கொடுங்க, இங்கே பாருங்க புறம்போக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு போய் நீங்கள் கேளுங்க. நீ யார் கேட்கறதுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது. அரசு ஊழியர்கள் தான், எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் தான் வந்து பார்ப்போம். நீங்கள் வேணும்னா போய் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டு வாங்கிக்கிங்க அப்படிங்குவாங்க. இங்கே கிட்டத்தட்ட 20-30 ஏக்கருக்கு மேலே இடம் கிடக்குது ஆணிமிட்டி எல்லையிலே. இங்கே வந்து காலேஜ் கட்டினா என்ன ஆகிடும்? இல்லை எவனா பிடிச்சி இது பண்ணி போடுவானா? இல்லை அதே மாதிரி ஏற்கனவே டீச்சர் ட்ரைனிங் கட்டடம் இருக்குது, அந்த இடத்துல கூட கட்டலாம். கேட்டால் தாழ்த்தப்பட்டவங்க அங்கே இருக்காங்க, அதெல்லாம் பாதிப்பாயிடுன்னு இவங்களாவே சொல்கிறது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னே ஊரில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதே இவங்க தான். யாருங்க? இந்த திமுக பொதுவாகவே கட்சிக்காரங்க தான் பிரச்சனையை உண்டு பண்ணுறதே. அங்கே யார் இருந்தால் நமக்கு என்னங்க? அவங்க படிக்க போகிறாங்க, இவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம். ஒரு 10 பேர் கடை வச்சு பிழைப்பாங்க. அங்கே அந்தாண்ட பூரா டெவலப் ஆகும் ஊர், எல்லாமே இருக்குது. ஆனால் அதை பற்றி யாருக்குமே எந்த இது ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. இங்கே என்ன ஆகிட போகுது? எல்லாம் மனுஷன்தான், எல்லாமே அவங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்க அப்பா அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களே படிக்க போகுதுன்னு வச்சுங்க. பஸ் ஃபேர் இல்லை, எங்கேயும் அலைய தேவையில்லை, வீட்டுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், போயிட்டு வந்து படிக்க போகுது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொன்னீங்கனாலும் அவன் கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லுங்கள். வேணும்னா எதையாவது சாயால் செருப்பு கம்பெனி இந்த மாதிரி எதையாவது கொண்டாந்து வச்சு வேணால் நாசம் பண்ணுறதுக்கு வேணால் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே சுயாத நதி ஆறு இருக்குது, அந்த கழிவை கொண்டாந்து ஆற்றுல விட்டாங்கன்னா குளிக்கிறவங்க பூரா பிச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளில் சொரிசாரங்களோட அலைய ஆரம்பிச்சிடுவான். அப்போ போய் நம்ம ஆஸ்பத்திரியில் படுத்து நம்ம பணத்தை பூரா செலவு பண்ணிட்டு வரணும். இவங்க நல்ல திட்டம் என்ன செஞ்சுருக்காங்க? எதையுமே செய்ய மாட்டாங்க. இவங்களை பொதுவாக நம்ம வந்து என்னென்னா, ஒரு தொகுதினா அந்த தொகுதிக்கு மக்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயல்படணும்.
இப்போ என்ன கணக்கு போடுறாங்க, இந்த தொகுதிக்கு என்ன செய்யலாம், இந்த ஓட்டு எங்கே இருக்குது, இந்த ஓட்டு எங்கே இருக்குது, இவங்களுக்கு என்ன செஞ்சால் ஓட்டு போட்டுருவாங்க, இதை தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, நம்ம நாளைக்கு போனால் நம்மளை சாமி கும்பிட்டு ஒரு ஓட்டை போடுவாங்க, நம்ம கேட்கவே தேவையில்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சிந்திச்சு எவ்வளவோ பேர் கேட்க முடியாத சூழ்நிலையில் வீட்டில் உட்காந்துட்டு, தம்பி நமக்கு ஏப்பா பொல்லாப்ப இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. கோயிலில் ஏகப்பட்ட கோயில் சொத்தெல்லாம் என்னன்னே கணக்கே இல்லை, இது வரைக்கும் யாரும் கணக்கு கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றே வேறு மாதிரி சொல்லிவிடுவாங்க. நீ வந்து கோயில் பிரச்சனை உண்டு பண்ணுற, சமுதாய பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே யாருமே பிரச்சனை உண்டு பண்ணுறதில்ல, அரசியல் தேவையில்லாத இருக்கவங்க தான் பிரச்சனை உண்டு பண்ணுறது. சரி, இது சம்மந்தமாக நீங்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் ஏதாவது அதிகாரிகிட்ட அதான் கேஸ் போடுறாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம், நிறைய தடவை சொல்லணுங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பாஞ்சிடும். நீங்கள் தவறாக எதையாவது ஒரு வார்த்தை, என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, பொதுமக்களை தான் நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போதும். நீ யார் கேட்கறதுக்கு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்களாம் இங்கே வந்து கேட்கக்கூடாது. வேணுன்னா நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் கேளுங்க. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்டோம். ஒவ்வொன்றுக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இங்கே அதிகாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க வந்து அதை பற்றி சொல்லலை. நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, இப்படிலாம் சொல்லலை அப்படின்னாங்க. இங்கே ஒன்றும் இல்லை பாருங்கள், யூனியன் ஆஃபீஸில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஊனமுற்றோருக்கு வந்து பரிசோதனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடம் 1008 இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஜிஹெச் உள்ளே இருக்குது, அந்த இடத்த விட்டுட்டு மத்திய அரசு இடத்த நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டடத்தை இடித்து அதில் பராமரிச்சுட்டு செஞ்சிகிட்டு இருக்காங்க. இதுக்கு யாரும் அந்த கணக்கு மட்டும்தான் காட்டுறாங்க. சரிங்க, வர்ற அரசாங்கத்துக்கிட்ட வர்ற இப்போ ஜெயிச்சு வர நிறையா சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எங்கள் கோரிக்கைகளாக வச்சுருக்கோம். இந்த கெங்கவழி சட்டமன்றத்தின் சார்பாக இந்த தடவை நாங்கள் ரொம்ப ஆர்வமாக ஏகப்பட்ட இது சொல்லியிருக்கோம் கோரிக்கையை. இதெல்லாம் செய்யலாம். அடுத்த தடவை கெங்கவழியில் தான் வேட்பாளரே இருப்பாங்க. கெங்கவழி சட்டமன்றம் ஃபுல்லாக நாங்களே செயல்படலான்னு இருக்கிறோம். அந்தளவுக்கு இந்த தடவை நாங்கள் அவ்வளோ பிரச்சனை பண்ணி தான் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் காலேஜ் இங்கே வரலீங்கன்னா உள்ளே வர முடியாது, கெங்கவழி எல்லைக்குள்ளேயே வர முடியாதுன்னு சொல்லிருக்கிறோம். நீ யார் வேணாலும் வரட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. இங்கே இருக்க பொதுமக்களுக்கு இப்போ ஆயிரக்கணக்கான தொழிலாளர் வியாபாரம் பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் என்ன இருக்குது? இப்போ அந்த பிள்ளைங்க வராங்க, காலேஜ் பிள்ளைங்க வராங்கன்னா அவங்க 1 கிலோ பழம் வாங்கிட்டு போவாங்க, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க. அவங்க அப்பா அம்மா வருவாங்க, போக்குவரத்து அதிகமாகும், ஊர் டெவலப் ஆகும், இருக்கிற 10 ஏழை மாதங்கள் சம்பாதிப்பாங்க. அவங்க வெளியே போய் வயசானவங்களாம் ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க. இன்றைக்கும் விவசாயத்தை நம்பி போகிறாங்க. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டால் இந்த ஏரியா காஞ்சி போன ஏரியா. இப்போ தான் போன ட்ரிப் வந்தப்போ எடப்பாடி கூட வீரனூரில் வந்து மீட்டிங் போட்டப்போ சொன்னார், நான் உபரி நீர் கொண்டாந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ செயல்படுத்துகிறாங்களோ அது அப்போ பேசிக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு காலேஜ் இங்கே வரணும், அவசியம் செயல் காலேஜ் இங்கே வரணும். அதை வந்து பொதுமக்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டு எங்களோட இதை முடிஞ்சு. சரிங்க அண்ணா, வணக்கண்ணா. வீரகனூரில் வந்து பால் 17 தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கப்படும்னு சொல்லி கடந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கையாக அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்களா? அதுக்கான முகாந்திரம் ஏதாவது நடந்திருக்கு? இது வரைக்கும் நடத்தினீங்க. இங்கெல்லாம் ஒரு 10 ஊர் இருக்கும். இந்த வீரனூரில் அமைச்சு தரதாக திமுக ஆச்சு எங்களுக்கு அறிவிச்சாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அதை அமைச்சு கொடுக்கல. அதை அமைச்சு கொடுத்தால் இங்கேருந்து ஒரு 25,000 லிட்ரு 30,000 லிட்ரு வரைக்கும் பால் பதனிடலாம். எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்த மாதிரி இருக்கும். இதனால் நாங்கள் பல விவசாயிகள் அதனால் பலனடைவோம். இதை செய்கிறேன்னு சொல்லி திமுக ஆட்சி செய்யவில்லை இது வரைக்கும். இந்த ஆட்சியிலேயாவது எங்களுக்கு அமைத்து கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை கிராமங்களில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 கிராமங்கள் இருக்குங்கய்யா. 10 கிராமத்து பாலுமே எடுத்திங்கன்னா கூட இன்றைக்கி 25,000 லிட்டரு காலையில் சாயந்தரம் ஒரு 20,000 லிட்ரு 50,000 லிட்ரு பாலுக்கு உற்பத்திக்கு இங்கே இடம் இருக்குது. அதை பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா வளர்ச்சி அடைவோம், கால்நடைகள் வளர்ப்போம். இது நாங்கள்லாம் தனியார்லேயும் அதுலேயும் ஊற்றிக்கிட்டு எங்களை பயன்படுத்த முடியாமல் எவ்வளவோ செலவுகள் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. இதை எங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அதுலேயும் பலன் நாங்களும் போய் ஊற்றுவோம், வரப்பாலையும் நாங்கள் கவர் பண்ணி இதுக்கு அனுப்புவோம். எல்லா வேலையும் செஞ்சு தர்றது எங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணித்தரோம். எங்களுக்கு ஆனால் இதை அமைத்து கொடுக்கணும் இந்த அரசாங்கம் மாவட்ட எங்களுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த பகுதியில் வந்து வேறு ஏதாவது இது மாதிரி பால் 17 தொழிற்சாலை இருக்கா? ப்ரைவேட்டுது அப்படி ப்ரைவேட்டுதெல்லாம் இல்லைங்க. இப்போ அதை கூலிங் தான் வச்சுருக்காங்க. இது மாதிரி பாக்கெட் பண்ணுறது இது மாதிரி இதெல்லாம் வரல. இது மாதிரி வந்ததாக திமுக ஆட்சி சொன்னதுனால நாங்கள் நம்பி இருந்தோம், வரல. இந்த ஆட்சியிலாவது எங்களுக்கு செஞ்சு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்குறோம். வருது கேட்குறோம். இதை செஞ்சு கொடுத்தா பல விவசாயிகள் இதனால் பலனடைய நாங்கள் வாய்ப்பு உண்டு. இதனால் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? வேலை வாய்ப்பு எங்கள் மக்களுக்கு ஒரு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அதில் பலனும் அடைவோம்.
நாங்களும் பால் ஊற்றி அதில் பலனடைஞ்சுக்குவோம். அதனால் எங்களுக்கு பெனிஃபிட்டு தானே, இதை செஞ்சு கொடுக்கலாம்ல ஒரு அரசாங்கம் அப்படின்னு கேட்டுருக்கோம். தோராயமாக அதிகப்படி இப்போ கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 25,000 லிட்டர் சொல்கிறீங்க, அதிகபட்சம் எவ்வளோ லிட்டர் உங்களுக்கு? அதிகபட்சம் வர வர இந்த தொழிற்சாலை அமைஞ்சதுன்னா இன்னும் கால்நடைகள் அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம். 50,000 லிட்டர் வரைக்கும் ஏற்றி தர அளவுக்கு எங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. இந்த விவசாயிகளுக்கு அந்த பலன் இல்லாமல் தான் நாங்கள் இது வரைக்கும் ஏதோ ஏனா தோணான்னு ஆட்டை வளர்த்துக்கிட்டு அப்படியே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து நிரந்தரமான ரேட்டு, நிரந்தரமான இது கிடைக்கும். இதில் எங்களுக்கு பல ரேட்டு வருது, எங்களுக்கு பிடிக்கல. இங்கே இந்த பகுதி பூரா விவசாயிகள் தான் அதிகம் இருக்கிறாங்க. விவசாயிகள் தாங்க அதிகம். விவசாயிகள் தான் அதிகம். கால்நடை, ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இது வந்து பால் பதனிடும் தொழிற்சாலை வந்ததுன்னா நிறையா வந்து பால் உற்பத்தி செஞ்சு தரதுக்கு நாங்கள் தயார். அரசாங்கம் உதவி பண்ணி அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்னும் பெருசாக பெரிய பண்ணி தருவோம். இப்போ வர்ற அரசாங்கம் வந்து அதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் விவசாயிகளுக்கு. அது வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சரிங்க.